அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 12. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. யோவான் 12 அதிகாரம் 1 முதல் 50 வசனம் வரை. John 12 chapter verse 1 to 50 verse. பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தேனியா ஊருக்கு வந்தார். The Jesus 6th day before the Passover come to the Bethania, wherein Lazarus was, and which had been dead, whom he raised from the dead. வசனம் 2. அங்கே அவருக்கு இரவு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடன் கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். That they made him a supper, and the Martha served, but Lazarus was on one of them that sat at the table with him. வசனம் 3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் மெல்லாத நலதம் என்னும் தைலம் ஒரு ராத்தாள் கொண்டு வந்து
இரத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரில் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Then took Mary a pound of the anointment of the splendor, very costly, and anointed his feet with Jesus, and wiped as the feet with her hair, and this also wasn't filled with the odor of the anointment. வசனம் 4. அப்பொழுது அவருடைய சிஷ்யரில் ஒருவனும் அவரையே கூட்டிக் கொண்டு போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனை யூதாஸ்காரியோத் then said the one of these and disciple Judas Iscariot, Simeon's son, which and sold and betrayed them. வசனம் 5. அந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். We wasn't not his an anointment sold and for 300 pence and give to this poor. வசனம் 6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணத்தை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயினாலும் இப்படி சொன்னான். This he said, and not that he cared for this poor, but and because he was a thin and hidden this bed and bear with what wasn't put therein. வசனம் 7. அப்பொழுது இயேசு அவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதையே வைத்திருந்தாள். Then said Jesus, let her alone against the day of my burying hidden see keep it this. வசனம் 8. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். For the poor always he have the with you, but me he have the not always. வசனம் 9. அப்பொழுது யூதரில் தரித்திரனை ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். Much and people of the Jews therefore know and that he was and there, and they come not for Jesus' sake only, but that and they might see Lazarus also whom he had raised from the dead. வசனம் 10. லாசருவின் நிமித்தமாக யூதர்களின் அநேகர்கள் போய் இயேசுவினிடத்திலேயே விசுவாசம் வைத்தபடினாள். But the chief priest consulted that they might put in Lazarus also to the death. வசனம் 11. பிரதான ஆசிரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். Because that by the reason of him many of the Jews went away and believed in the Jesus. வசனம் 12. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு and the next day and much and people that and were come to the first when they heard and that Jesus was coming to the Jerusalem. வசனம் 13. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். Took and branches of the palm trees and went to the meet him and cried, Hosanna, blessed is the King of Israel that and cometh in the name of the Lord. வசனம் 4. அல்லாமல் சீசன் குமாரத்தியே பயப்படாதே, சியோனின் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டியின் மேலே ஏறி வருகிறார் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாக. And Jesus when he had found
a young as set thereon as it is and written. வசனம் 15. இயேசு ஒரு கழுதை குட்டியையும் கண்டு அதன் மேலே ஏறி போனார். Fear not, daughters of the Zion, behold the king and cometh, sitting and him as is called. வசனம் 16. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லையே. இயேசு மகிமை அடைந்த பின் இப்படியே அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தங்கள் இப்படியே அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். Those things and understand not this and disciple at the first, but when Jesus was glorified, then and remembered they that those and things and were and written of him, and that and they had and done these things unto him. வசனம் 17. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவையும் கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிருடனே எழுப்பினார் என்றும் சாட்சி கொடுத்தார்கள். Then people therefore that was with him, when he called and Lazarus out of these and grave, and raised him from the dead before record. வசனம் 18. அப்படிப்பட்ட அற்புதத்தையே அவர் செய்தார் என்றும் ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். For this and cause and this people also made him, for that and they had and that he had and done is a miracle. வசனம் 19. அப்பொழுது பரிசேயர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்றும் அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். The Pharisees therefore said among themselves, perceiving how he prevailed, meeting nothing, behold, the world is gone after him. வசனம் 20. பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களும் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். And there were Greeks among them that had come up to the worship at the feast. வசனம் 21. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். The same come therefore to the Philip which was of the Bethsaida of the Galilee, and desired him, and saying, Sir, we will and see Jesus. வசனம் 22. பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பாவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். Philip commit and told the Andrea, and against Andrea and Philip tell Jesus. வசனம் 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. And Jesus answered them, saying, the here is and come, that the Son of the Man shall and be glorified. வசனம் 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்து பலன் கொடுக்கும். Verily, verily, I say unto you, except a corn of the wheat fall into this ground and die, it and abandoneth alone, but if it die, it and bringeth forth much fruits. வசனம் 25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். He that and loveth is in life and shall also eat, and he that and hate is in life in this world and shall keep it unto life and eternal. வசனம் 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னையே பின்பற்ற கடவன்.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தல் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். If any man serve me, let him follow me, and where I am, there shall also my servant be, and if any man serve me, him I will my Father's honor. வசனம் 27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதா, இந்த வேலையை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன். Now is my soul troubled, and that shall I say, Father, save me from this honor. But for this curse come I unto this hour. வசனம் 28. பிதாவே, உமது நாமத்தையே மகிமைப்படுத்தும் என்று இப்பொழுதும் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. Father, glorify the name. Then came there a voice from heaven, saying, I have the both and glorified it, and I will glorify it again. வசனம் 29. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்டு ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர்கள் தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். The people therefore that and stood by and heard it and said that understood. Others said, an angel speak to them. வசனம் 30. இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. Jesus answered and said, this voice come not because of me, but for your sick. 6. வசனம் 31. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதோ இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். Now is and the judgments of this world. Now shall and this princes of the world be cast out. வசனம் 32. நான் பூமியிலிருந்து உயிர்த்தபடி இருக்கும்போது எல்லோரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன் என்றார். And it's if I be lifted up from the earth, I will draw all men unto me. வசனம் 33. தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். This he said and signified what death he should die. வசனம் 34. ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று அப்படியே சொல்கிறீர். இந்த மனுஷகுமாரன் யார் என்கிறார்கள். The people answered him, how we have they heard, how trap this lost what and Christ abandoned forever, and how sayest though the Son of Man must be lifted up, who is this Son of Man? வசனம் 35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளிலே நீங்கள் அகப்படாதபடிக்கும் ஒளி உங்களோடு இருக்கையிலே நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தன் போகிற இடம் இன்னதென்று அறியான். Then Jesus said unto them, yet a little while is the light which he walked will he have this light last and darkness come upon you, for he that and walketh in the darkness cannot whether he goeth. வசனம் 36. ஒளி உங்களிடத்தில் இருக்கையிலே நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்திலேயே விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகள் இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். How will he have the light
believe in the light, that he may be the children of the light. These things speak Jesus, and departed, and did hidden himself from them. வசனம் 37. அவர் எத்தனையோ அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. But unto God he had done so many miracles before them, they believed not in him. வசனம் 38. கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தேன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடக்கிறது. That and the saying of Isaiah the prophet might be fulfilled, which he speak, Lord, and who he believed your report. And to the whom he the arm of the law bent revealed. வசனம் 39. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள், ஏனெனில் ஏசாயா பின்னும் therefore they cloud and not unbelieve because of the Isaiah said and again. வசனம் 40. அவர்கள் கண்களினாலே காணாமலும் இருதயத்தினாலே உணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் குருடராக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினீர் என்றான். He hit in the blind and their eyes, and he heard in their hearts, that they shall not see with their eyes, nor understanding with their hearts, and be converted, and I shall heal them. வசனம் 31. ஏசாயா அவருடைய மகிமையும் கண்டு அவரை குறித்து பேசுகிறபோதும் அவைகளையே சொன்னான். These things said Isaiah when he saw his glory, and speak of them. வசனம் 42. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர்கள் அவரிடத்திலேயே விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தமும் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். Nevertheless among these chief rulers also many believed in him, but because of the Pharisees they did not confuse him, lest they should be put out of the synagogues. வசனம் 43. அவர்கள் தேவனையானால் வருகிற மகிமையிலும் மனுஷரே வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். For they live in this praise of man more than the praise of the God. வசனம் 44. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறான். Jesus carried and said, He that believeth and me believe not and me, but and him that sent me. வசனம் 45. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரையும் காண்கிறான். And he that seeth me seeth him that sent me. வசனம் 46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். I am come a light unto this world, and that whosoever believeth in me shall not abide in the darkness. வசனம் 47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற்று போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதும் இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். And if any man hear my words and believe not, I judge him not. For I come not to judge the world, but to save the world. வசனம் 48.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதென்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். He that and reject me and receiveth not me my words, he one that and judge him the word that I have the speak, and the same shall and judge him in the last day. வசனம் 49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். For I have not spoken for myself, but the Father which sent me, he give me a commandment, what I should say and what I should speak. வசனம் 50. அவருடைய கட்டளைகளே நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்றும் அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளையே பிதா என்னை சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். And I know that is an commandment, eternal life and everlasting, whatsoever I speak therefore, even as the Father said unto me, so I speak. Ami's book. பரவாயில்லை. அவள் அவனது கோப்பையை வாங்குவதற்காக கையை நீட்டினாள். உங்களுக்கு இன்னும் காபி வேண்டுமா? வேண்டாம், நன்றி. அவன் அவளை உற்று நோக்கினான். அவனது கண்கள் மீண்டும் தீவிரமாக இருந்தன. அவை தன் தோலை துளைத்துவிடுமோ என்று அவள் நினைத்தாள். நீ அழகாக இருக்கிறாய் என்று அவன் இறுதியாகச் சொன்னான். அவனது முகத்தில் எந்தவிதமான வெறுப்பும் தென்படவில்லை. நன்றி. அந்த புகழ்ச்சியால் சமநிலை தவறியது போல் உணர்ந்த அவள் கால்களை மாற்றி நின்றாள். அவன் அவளை கடந்து சென்று கோப்பையை மேஜையின் மீது வைத்தான். எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன். அவனை பார்க்காமல் வெர்னா சிங்கை துடைப்பதற்காக விட்டு சென்ற ஈர துணியை எடுத்தபடி அவள் தோள்களை குலுக்கினாள். நீங்கள்? நன்றாக இருக்கிறேன். பேசுவதற்கு ஏதாவது யோசிக்க அவள் மூளையை கசக்கினாள். ஒரு கேள்வியை கண்டுபிடித்த பிறகுதான் அவனது கண்களை பார்க்க துணிந்தாள். கேப்பில் வசிப்பது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறது. அவன் மேஜையில் சாய்ந்து கொண்டான். உங்கள் மாமாவிடம் வேலை செய்வது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அவனது கேள்விகள் சப்பென்றும் தேவையற்றவையாகவும் இருந்தன, ஏனெனில் மதிய உணவின் போதே அவன் அவற்றுக்கு பதிலளித்திருந்தான். ஆனால் வேறு என்னதான் அவள் சொல்ல முடியும்? பிடித்திருக்கிறது. அவன் மேலும் ஏதோ சொல்லப் போவது போல் தோன்றியது, ஆனால் அதற்கு பதிலாக அவன் தலையைச் சாய்த்தான். உன் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் தவறவிட்டிருக்கிறேன்? அவள் சிங்கிலிருந்து விலகிச் சென்று ஒரு சமையலறை நாட்காலியில் இடுப்பைச் சாய்த்து கொண்டாள். It's okay. She held out her hand for his mug. Do you want more coffee? No, Danky. He studied her, his eyes again intense, and she thought they might bore through her skin. You look gut, he finally said, with no apparent loathing in his expression. Danky. She shifted her weight on her feet, feeling off balance by the compliment. He walked past her, then set the mug on the counter. How have you been? Fine. She shrugged as she grabbed the wet cloth Verna left to wipe down the sink, not looking at him. You? Fine. She racked her brain for something to say. Only when she came up with a question did she dare look into his eyes. Do you like living in Gap? I do. He leaned against the counter. And you like working for your uncle? Her questions were lame and redundant since he'd already answered them during lunch, but what else could she say? I do.
He looked like he might say more. But instead he tilted his head. What have I missed in your life? She stepped away from the sink and rested her hip against a kitchen chair. பியானோ புக்ஸில் வந்து புதிய புக் படிக்கிறேன். ஏன்னா அந்த புக்கு உள்ள அந்த இதை தேட முடியல. அதேமாரி என்னுடைய அந்த லைப்ரரி மெம்பர்ஷிப் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கு. இந்த ஆப்பில் ஒரு பெரிய ஒரு இதுதான். இப்போ நியூ பியானோ புக்ஸ் படிப்போம். அறிமுகம். பின்வரும் அத்தியாயங்கள் பியானோ வாசிப்பதற்கு உங்களுக்கு உதவ தேவையான அனைத்து விஷயங்களையும் விவாதிக்கும். பியானோவின் சில முக்கியமான பகுதிகள். ஸ்வரக்கோவைகள். உங்கள் விரல்களை வலுப்படுத்த உதவும் சிறந்த பயிற்சிகள் மற்றும் இன்னும் பலவற்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பியானோ வாசிப்பது மிகவும் வேடிக்கையாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கும். மேலும் அதனால் பல நன்மைகளும் உள்ளன, அவற்றை நாம் விவாதிப்போம். Introduction. The following chapters will discuss all the things that you need to know to help you out with playing the piano. We will look at some important parts of the piano, including the chords, the best exercises for helping your fingers get stronger, and so much more. Playing the piano can be extremely fun and entertaining, and there are so many benefits, as we will discuss. கான்சர்ட் புக்ஸ். காதுமகன் புரட்சி பேரிங்கிகளின் குடும்பத்தை எவ்வாறு தூண்டியது? ஸ்டேசி எஸ்கஃப் எழுதியது. மெகி ஹோகேப் எழுதிய விளக்கப்படங்கள். ஒட்டுமொத்தமாக அந்த உயர்ந்த தேசபக்தர்களான ஸ்தாபக தந்தையார்கள் மகன்களை பொறுத்தவரை மோசமாகவே செய்யப்பட்டனர். ஜார்ஜ் வாஷிங்டன் மற்றும் ஜேம்ஸ் மெடிசன் இருவருக்கும் மகன்கள் இல்லை. சகிப்புத்தன்மை. அவர் முதல் வார்த்தைகளை தேடவில்லை, அவர் அன்புள்ள மகனே என்று எஞ்சியுள்ளன. ஸ்டேசி ஷாக்லர் பியட்டர் என லைஃப் a great improvisation bearing in France and the birth of the America மற்றும் தி ரெவல்யூஷனரி சாமுவேல் ஆடம்ஸ் போன்ற புத்தகங்களின் புலிட்சர் பரிசு பெற்ற எழுதினார் ஆவார். டயல் புத்தகங்கள் டயலை நகர்த்துகிறது. ஆரம்பகால தொலைக்காட்சியை அதன் சக்திக்கு மீறிய சென்ற நகைச்சுவை மேதை டேவிட் டென்பி எழுதியது. உங்கள் நிகழ்ச்சியில் சீரும் அவரது
கூட்டாளி எமேஜன் கோமாவும். சிறந்த அமைதியான நகைச்சுவை நடிகர்களான சார்லஸ் சாப்ளின், பாஸ்டர் கீட்டன், லேட் ஹாரி லிங்டன் ஆகியோர்கள் காட்சிதமான மனிதர்களாகவும் மீள்தன்மை கொண்டவர்களாகவும் முளைத்த காயங்கள் கொண்டவர்களாகவும் இருந்தனர். ஆனாலும் அவர்கள் அடங்காத குடைகள், கூச்சங்களை பிடிக்கும் காவலர்கள் மற்றும் இடிந்த விழும் கட்டிடங்கள் போன்ற அச்சுறுத்தல்களை சமாளித்த போதும் அழகாக இருந்தனர். NBC அவரது முடித்து கொண்ட போதும் அது மிகவும் கவனக்குறைவாக இருந்தாலும் அவரது நிகழ்ச்சியின் பழைய பதிவுகளான கைன் ஸ்கார்ப்களை பாதுகாக்கத்தக்க தவறவிட்டது. நிகழ்ச்சியின் ஒளிபரப்பப்படும்போது நேரடியாக தொலைக்காட்சி திரைகளில் இருந்தும் படமாக்கப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக பல தனியார் ரீல்கள் தப்பி பிழைத்துள்ளன. அவை கொஞ்சமும் மங்கலாக இருக்கின்றன, ஆனாலும் மேற்கோளிட் சீர் மற்றும் அவரது கும்பலின் சாதனைகளை பிரகாசிக்க செய்கின்றன. சீசர் மீண்டும் உயரக்கூடும். தங்களைத் தாங்களே தள்ள விரும்பும் இளம் கமிஷன் அன்பில் அவர்களின் பார்வையாளர்கள் விரும்புவதை விட அதிகமாக சொல்ல விரும்புகிறார்கள். அடுத்த புக்கு அன்பான செய்தி சேகரிப்பு. ஜனாதிபதி முதன்மை தேர்தல்களில் சொல்லாட்சி கலை செய்தி மதிப்பு குறிப்புகள் மற்றும் வேட்பாளர்கள் ஊடக நிகழ்ச்சி நிரல்கள் ஒழுங்கிணைப்பு. சகரி ஸ்கர்ட் சுருக்க அரசியல் வேட்பாளர்கள் தங்கள் நிகழ்ச்சிகளில் நிரலை பத்திரிகையாளர்கள் மேலும் கவர்ந்திருக்க என்ன செய்ய முடியும்? சொல்லட்ஸ் குறிப்புகள் மூலம் செய்திகள் மதிப்புகள் குறிப்பாக மோதல், மனித ஆர்வம் மற்றும் எளிமை ஆகியவற்றை ஈர்ப்பதில் பதில் இருப்பதாக இந்த ஆய்வு வாதாடுகிறது. எனவே பல சுயாதீன முறைகளை அளவிடுவதற்கு தானியங்கி முறைகள் பொருத்தமானவை என்றாலும் வேட்பாளர்கள் மற்றும் ஊடக நிபுணர்களின் நிகழ்ச்சி நிரலை அளவிடுவதற்கு மனித உதவி, உள்ளடங்க பகுப்பாய்வு, விரும்பத்தக்க வழிமுறைகள், மற்றவர்கள் மனித உதவி, உள்ளடக்கம் போன்றவற்றின் கலவையை பயன்படுத்தியுள்ளனர். அடுத்த புக்கு இது என்னன்னா புத்தக விமர்சனங்கள். ஜெனிஃபர் எம். சக்கேன், சூசன் பிலிப்பர் கவுடி மற்றும் ஸ்டீபன் லீகர் போன்ற பர்னாம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அகர்ஷன் and the handing experience of the in-Cameron's law. Stanford University's Press. Hardcover, web cover. பேராசிரியர் ஷா 2014 முதல் பாகிஸ்தான் நீதிபதிகளின் மனித உரிமைகள்
மற்றும் சட்டத்தின் ஆட்சி குறித்த பயிற்சி அளிக்கும் ஒரு பெரிய நீதித்துறை பயிற்சி திட்டத்தை வழிநடத்தி வருகிறார். மேலும் 300க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். அவ்வளோதான். நேற்று திருமுடிவாக்கம் வரைக்கும் ஒரு கஸ்டமர் எனக்கு வந்தார். 299 ரூபா. இங்கேருந்து 33 கிலோமீட்டர் சொல்லிச்சு. அவரை நான் விடும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அதிகமாக தான் இருந்தது கிலோமீட்ரு. திருப்பி எனக்கு ரிட்டர்ன் வந்து பிக்கப் வந்து இதுக்கிட்ட கிடச்சிது, புந்தமல்லியில் கிடச்சிது. அவரை கொண்டு போயிட்டு காட்டுப்பாக்கம் மாங்காடா காட்டுப்பாக்கம் தான் விட்டானுங்க. அங்கே ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வந்துட்டு இருக்கும்போது ஒரு டியூட்டிக்கு வந்தது. அதுக்கப்புறம் 2 டியூட்டி வந்தது. 2 டியூட்டிக்கும் கஸ்டமர் வரல. லாஸ்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த திருமுடிவாக்கம் பெரம்பூரில் பிக்கப் எடுத்தும் போது அந்த மனுஷன் ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து ஆட்டோவில் போனால் 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுதுன்றத அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டு பைக்கில் வர்றதுக்கு அவங்க பைக்கை புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையில் வந்து ஒரு ஆட்டோக்கார், நீ டாமினோஸில் வேலை செஞ்சுக்கிட்டே இதை நீ செய்கிறியே அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவாதம் பண்ணி, நீ இவர் ஏற்றனா நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை சண்டை பண்ணின்னு இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜமாலியா ரோட்டில் கரெக்டாக ஜமாலியா ஸ்கூல் கிட்ட போலீஸ் நிற்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அவரை விரட்டி விட்டுட்டாங்க அந்த ஆட்டோக்காரரை. அந்த ஆட்டோக்கார் கூட ஒரு உருது பேசக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் தான் ஆட்டோ ஓட்டினார். இவர் ஆட்டோக்குள்ளே உட்காந்துருந்தார். இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சார். ஆனால் 1000 ரூபா ஆகும்னும் போது அவங்க வேணாம் எங்களுக்கு அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா 600 ரூபா. அவர் என்கிட்ட சொன்னது 600 ரூபாய்க்கு காரே வந்து திருமுடிவாக்கம் வரைக்கும் போகுது. 1000 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு 300 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், நம்ம பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் என் கூட வந்தார். ரெண்டாவது அவர் பேக்கில் ஏதோ இந்த புகையிலை, தேனி, குக்கா இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இவர் பேக்கை நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ்கார்கிட்ட இந்த ஆட்டோக்கார் சொல்கிறாரு. அவர் கூட வராததுக்கு இவரை மாட்டி விட்றாரு. ஆனால் போலீஸ்காரங்க நம்மளுக்கு ஃபேவராக, அந்த நார்த் இந்தியன்ஸுக்கு ஃபேவராகவும், நீ இவரை புக் பண்ணியிருக்கல நீயே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு வழி சொன்னாங்க. ஆனால் நான் மேப்பு பார்த்து தான் போவேன்னு சொல்லி மேப் பிரகாரம் போனேன். அவரை ட்ராப் பண்ணேன். எனக்கு வந்து 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 300 ரூபாய்க்கு எனக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்க காசு. அவரை விட்டுட்டு திருப்பி வரும்போது புந்தமல்லி மெட்ரோ ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. கூடி சீக்கிரத்தில் அதை ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஆட்டோக்காரங்க ஏன் இப்படி பைக் டாக்ஸியை வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரில. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதை அங்கீகரிச்சிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் அங்கீகரிச்சா பத்தாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்ட் வேர்ல்டு வைடு ஊபரில் நம்மளுக்கு அது ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் ஆட்டோக்காரங்களும் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுங்க, பைக்காரங்களும் போயிட்டு ஆட்டோ ஓட்டுங்க. யாரையும் தடுக்காதீங்க. எல்லோரும் ஒரு தேவைக்கோசம் தான் வருவாங்க. என்னோடய தேவை என்னென்னா, என்னோடய கார் டிவிக்கோசம் தான் வந்தேன். 3rd டிவி முடிச்சிச்சுன்னா அதில் ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும்னு என்னோடய ஐடியா. ஆனால் அவர் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அப்படியே டாமினோஸில் வேலை செஞ்சேன்னு. அந்த பனியன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் அந்த பனியனை போட்டிருந்தேன். ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு வரன் மாதிரி. அதை வீண் பண்ணவும் கூடாது. அதில் நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ணவும் கூடாது. கிளிக்கிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நார்த் இந்தியன் சைட்லாம் நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க.
புது துணி இருக்காதவங்களாம் ரொம்ப பழைய துணி போட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நேற்று நடந்த பிரச்சனை. அதே மாதிரி நேற்று 370 சம்பாரித்தேன். நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி ரெடி ஆனால் தான் நாளைக்கு 7:30க்கு கிளம்புனா 9 மணிக்கு சர்ச்சில் இருக்கலாம். 7:45 கிளம்புனா குளிச்சுட்டு இதுதான் இந்த இயர்ஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அட்டன் பண்ண போகிறேன். நியூ இயருக்கு போக முடியல. போகாமல் இருக்கிறது நல்லது தான். எனக்கு பிடிக்கல. எனக்கு அந்த டைமில் கூட பைக்கில் சார்ஜ் இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே சார்ஜ் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. திருப்பி நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸும் அழுக்காக இருந்தது. நல்ல விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து படிப்போம்.